வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5 ஃபஸ்ட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி 1.5 ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கில் ஃபஸ்ட் 2 கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து 3, 4, 5 அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 3வது கணக்கு f of x equal to g of x இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க. நம்ம f of g கண்டுபிடிக்க போகிறோம். f of g கண்டுபிடிக்கிறதுக்கு f of g of x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ g of xோட வேல்யூ என்னது? 3 minus x. f of 3 minus x ஈக்குவல் டு இப்போ f of x இருக்க அடுத்த வேண்டியதில் என்ன இருக்குது? 3 minus x இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 minus x சப்ஜெக்ட் பண்ணி அங்கே எழுதுவோம். அப்போ 3 minus x + 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9 9 minus x டிவைடட் பை 3. ஓகே, அடுத்து g of f. அடுத்து g of f கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் g of f of x ஈக்குவல் டு f of xோட வேல்யூ என்னது? இங்கே x + 6 டிவைடட் பை 3. அதே g of x இருக்க வேண்டிய இடத்துல இந்த வேல்யூ இருக்குது. இதை கொண்டாந்து இந்த எக்ஸில் சப்ஜெக்ட் பண்ணி போட போகிறோம். 3 minus x + 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 3 மைனஸ் உள்ளார இருக்குன்னா -x - 6 டிவைடட் பை 3. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த 3ஓட பெருக்கிடணும். ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணுறோம், அதனால் 3ஓட பெருக்கிறோம். பெருக்குனா 9 minus x - 6 டிவைடட் பை 3. இதை கழிச்சோம்னா 3 minus x டிவைடட் பை 3. இது ரெண்டையும் பாருங்கள், சேமாக இருக்கா? இல்லை. அப்போ f of g not equal to g of f சமம் இல்லை. அடுத்து 4வது கணக்கு f of x g of x இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ f of g ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். f of g of x ஈக்குவல் டு g of xக்கு பதிலாக x - 4 அதை சப்ஜெக்ட் பண்ணுறோம். f of x - 4 ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக x - 4 இருக்குது. அப்போ இந்த 3 + xயில் எக்ஸுக்கு பதிலாக x - 4 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 3 + x - 4 இதை கழிச்சோம்னா x - 1. ஓகே, அதே மாதிரி g of f கண்டுபிடிக்க போகிறோம். g of f ஈக்குவல் டு g of f of x ஈக்குவல் டு f of x என்னது? 3 + x. இந்த 3 + x g of xயில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். பதிலாக வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணோம்னா 3 + x - 4 3 + x - 4 இதை சால்வ் பண்ணோம்னா 3 வச்சு 3 -4ல் கழிச்சோம்னா மீதி 1. அப்போ x - 1 மீதி இருக்குது என்னது? x - 1 மீதி இருக்குது x - 1. ஓகேவா? இந்த 3 + xயில் x - 4 சப்ஜெக்ட் பண்ணோம். இதில் 3 + x சப்ஜெக்ட் பண்ணி இதுவும் அதே ஆன்சர் தான் கிடைக்கிது, x - 1. அப்போ இது ரெண்டும் f of g ஈக்குவல் டு g of f இது ரெண்டும் சமம்னு எழுதிட வேண்டியதான். அடுத்து 5வது கணக்கு f of xம் g of xம் கொடுத்துட்டாங்க.
இப்போ வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது, எஃப் ஆஃப் 1 + எக்ஸு ஈக்குவல் டு 1 + எக்ஸை இந்த எக்ஸில் வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 4 1 + எக்ஸு ஹோல் ஸ்கொயர் -1. ஓகே. ஜி ஆஃப் எஃப் அடுத்து ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 4 x² -1 ஈக்குவல் டு இந்த ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக இந்த 4x² -1 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 1 + 4x² + 1. ஓகே. இப்போ இது ரெண்டும் வந்து சமம் இல்லை, நாட் ஈக்குவல் டு சமம் இல்லை. ஓகே. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.